கள்ளக்குறிச்சி வந்து இப்போ கண்ணீரால சூழ்ந்திருக்குண்ணா. ஆமாண்ணா. ஓகேங்களா? ரொம்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கிட்ட உங்க கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? இது கேட்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு 1988 என்னுடைய தந்தை, என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாரமாக இருக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் இதான் நடக்க போகண்ணே. ஒயின் ஷாப் மூட போகிறது கிடையாது. கள்ளசாராயம் வந்து காசு எடுத்து கம்மி பண்ணாலும் நல்லது தான். இப்போ மெயினான விஷயம்னா, இப்போ நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, எல்லா மன அழுத்தம். என்னுடைய தந்தை இறந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் வந்து வீட்டுக்கு 3வது பிள்ளை. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது என்ன ரொம்ப அதுக்கு காரணமே அவங்க குடித்தது தான். ஆமாம், அப்போல்லாம் வந்து சாராய கடை கிடையாது. ஐயா எல்லாருமே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை குடிச்சிட்டு போயிடுறீங்க. அது எவ்வளோ பாதிப்பு, அதனால் எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ குடிச்சதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ 37 குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? 5 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அந்த 5 லட்சம் காமராஜர் ஆட்சி 1971 72 நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தந்தை வந்து அந்த மாம்பழத்தில் தம்பேரி வீட்டில் ஆரியகுடம்லாம் மளிகை கடை. என்னுடைய தாய்மாமாவும் என்னுடைய தந்தையும் பார்ட்னராக வச்சாங்க. இப்படி ஒரு சூழலில் குடியை மறந்து நல்ல வியாபாரம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. நேரத்தில் ஒரு வருஷமாக அப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் செவுறு முட்டி சாரான்னு சொல்லி அன்றைய சூழலில் இருந்த ஆட்சி 1970 என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பம்? கடைசியும் அந்த பணத்தை வச்சு அவங்க வாழ முடியுமா? வாழ்வாதாரம் வேணும் அவங்களுக்கு. அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல குடியை வந்து நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. சின்ன பசங்களாம் குடிக்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் என்ன 71 72 ஐயா காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் அந்த குடியை அப்போமே கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் தான் என்னுடைய தந்தை பிளட் கேன்சர், அப்போமே வந்து ரத்தத்தில் வந்து எல்லாமே மாறுதல் ஏற்பட்டு இப்படி படிப்படியாகவே அரிச்சு, அதுக்கப்புறம் நான் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு 1988 இறந்துட்டாங்க. இதுக்கு காரணமே முழுக்க குடி. கவர்மெண்ட்டு அந்த கள்ளத்தனமாக காய்ச்ச அனுமதி கொடுத்த சாராயத்துக்கு அனுமதி, அந்த குண்டர்கள் ரவுடிகள் தானே காய்ச்சிருப்பாங்க. அது வந்து அந்த குடியால் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை வந்து கொண்டு வரணும் மெயினாக பார்த்தா. ஓகே, நன்றிண்ணா. நன்றி. அந்த அரசியல் பின்னணி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே அங்கீகாரம் பெற்ற இப்பொழுதுக்கு டாஸ்மார்க். அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது? அதுக்கு அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற குடியார மதுபானம்.